வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டுல நீச்சல் குளம் அதாவது ஸ்விம்மிங் பூல் வந்து எங்க அமைக்கலாம், அங்க அமைக்க கூடாது. ஒருவேளை தவறான இடத்துல அமைத்துட்டா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த காலத்துல வீடு கட்டுறதே பெருசா இருக்கு சார். ஸ்விம்மிங் பூல் எங்க சார் அமைக்கிறது? அதுக்கெல்லாம் வசதி இல்லை சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. பட் இந்த பதிவு ஒரு சாதாரண சின்னதா வீடு கட்டுறவங்களுக்கு இல்லை. ஒரு 10 சென்ட் இடத்துல ஒரு 4000 5000 சதுரடியில அதுக்கு கூடுதலா உள்ள இடங்கள்ல வீடு கட்டுறவங்களுக்கான அமைப்பு அது. உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க ஸ்விம்மிங் பூல் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஸ்விம்மிங் பூல் அமைக்கிறதுக்குரிய இடம் தான் சொல்றேனே தவிர ஸ்விம்மிங் பூலோடைய நீள அகலம் ஆழம் இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி தான் நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அல்லது அதை அந்த துறை சார்ந்த நபர்களை நீங்க நாலேஜ் கேட்டுக்குங்க. நான் ஒரு கன்சல்டன்டா எந்த இடத்துல அமைக்கணும் அமைக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்றேன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது ஒரு 10 சென்ட் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தென்மேற்கு மூலையில வந்து நம்ம வீடு போட்டுருவோம். எப்பவுமே தெற்கும் மேற்கும் ரொம்ப குறைவான இடம் தான் காலி இடம் இருக்கும். வடக்கு கிழக்கு வந்து நம்ம நிறைய இடம் விட்டுருப்போம். அந்த இடத்துல ஸோ இந்த வடக்கு, இந்த வடகிழக்கு, இந்த கிழக்கு, ஸோ இந்த பகுதியில் மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் அமைக்கணும், நீச்சல் பூல் அமைக்கணும். ஸோ இதையே தவிர மற்ற இடங்களான தென்கிழக்கோ தெற்கோ தென்மேற்கோ மேற்கோ வடமேற்கோ இந்த பகுதிகளில் எக்காரணத்தை கொண்டும் ஸ்விம்மிங் பூல் அமைக்கக்கூடாது. ஓகே, இங்க அமைக்கக்கூடிய வடக்கு வடகளில் அமைக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல், இந்த நீச்சல் குளம் தரைக்கு கீழே இருக்கிறது ரொம்ப நல்லது. தரையை விட 1 அடி உயரம் அல்லது 1.5 அடி உயரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை விட ரொம்ப உயரமான அமைப்புகள் அமைக்கக்கூடாது. ஒருவேளை அது ரொம்ப உயரமா அமைக்க இருந்தால் அதுவும் கெடுதலான பலனை கொடுக்கும். நீங்க தெற்கோ தென்கிழக்கோ தென்மேற்கோ வடமேற்குலயோ நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தா என்ன பலன், அல்லது ஒரு கிணறு இருந்தா என்ன பண்ணணும், அதற்குரிய பலன் அது கொடுக்கும். ஓகே, தரையில் அமைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். முதல் தளத்துல 2வது தளத்துல ஒரு நாள் நீங்க ஸ்விம்மிங் பூல் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்த வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில, அதாவது கன்னி மூலை, நிறுதி மூலை, நையுத்தி மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில ஸ்விம்மிங் பூல் அமைச்சுக்கிறது சேஃப்.